அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் வழங்க போகும் நாடகம் நவீன தெனாலிராமன். புத்திசாலித்தனம், நகைச்சுவை மற்றும் தந்திரமான யோசனைகளால் அனைவரையும் கவர்ந்தவர் தெனாலிராமன். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்களின் அரசவையில் இருந்து தெனாலிராமன் தனது சுறுசுறுப்பான அறிவால் பல பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த தெனாலிராமன் இன்றைய நவீன உலகத்தில் இருந்தால் எப்படி சிந்திப்பார்? இன்றைய தலைமுறை மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு அவர் என்ன புத்திசாலித்தனமான தீர்வு சொல்வார்? அதை சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் காட்டப்போகிறது இந்த நாடகம். காட்சி 1, அரசவை. ராஜாவின் துதி. ராஜாதிராஜ ராஜ மாதாண்டர் ராஜ குலத்திலகர் குலோ ஸ்கூலில் யூகேஜி வகுப்பில் படிக்கிற மாதிரி நடிக்கிற நம் ராஜா பராக் பராக் பராக். என்ன அமைச்சர்களே, தயாரா? புறப்படுங்க. வாங்கப்பா, நாங்க தொழில பார்க்கலாம். இதனால் இங்கே கூடி இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, இங்கே இப்போ நடக்க போகிறது வழக்கமான ஓட்டப்பந்தயம் இல்லை. தினமும் எங்கள் ராஜா மட்டுமே ஜெயிக்கிற ஓட்டப்பந்தயம். ஆரம்பிக்கலாமா? என்ன அமைச்சரே, வழக்கத்தோட போறீங்க? என்ன அமைச்சரே, இந்த பந்தயத்தோட விதிமுறை தெரியும்ல? இன்னைக்கும் நான் தான் ஜெயிச்சுனா ஜெயிச்சு போர் அடி. நாளைக்காச்சும் உங்க யாராச்சும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு அங்க என்ன சலசலப்பே? அம்மா 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 அம்மா. என்ன அமைச்சரே, வழக்கத்தை விட பொறுமையா இருங்க. சன்மானம் ஏதாச்சும் வேணுமா? அடி இல்ல ராஜா. சரி, கேட்கல, விடுங்க. அது இல்ல ராஜா, நேத்து பிரியாணி சாப்பிடும் போல இருந்துச்சு. நேத்து பிரியாணி சாப்பிடும் போல இருந்துச்சு. ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். ஏன் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்?
ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஆஃபர் கட்சிக்கோல. ஸ்விக்கியில் ஆஃபரா? நேற்று நான் பார்த்தப்ப இல்லையே. இருக்கு. இன்னைக்கு காலையிலயா கெப்டோட ஆர்டர் போட்டா உடனே வந்துருக்கு. Zepto, Toyota காயின்சி மாதிரி கடமுடாய்க்குது. என்ன அம்சரே புது புது ட்ரெஸ், புது கிளாஸ், புது ஷூ கடைக்கு நீங்க போங்க. இப்படி சடா பண்ணா வீட்டுக்கு என்னதான் கொடுக்கீங்க? இங்க லூலா பிரச்சனை நடக்குது. இந்த தென்னாலிராமன் அங்க போனா அமைச்சரே, இப்படி தேவைக்கு அதிகமா பொருட்களை வாங்கி பணத்தை வீணாக்காம சேமிச்சு வைங்க. இங்க லூலா பிரச்சனை நடக்குது. இந்த தென்னாலிராமன் அங்க போனா இதோ வந்துட்டேன். என்னொரு வேகம் என்ன தளரினாமா காலை உணவு பலமோ. நீ எந்த ஆப்லோட் பண்ணி சாப்பிட்ட? ப்ளம் இல்லைம்மண்ணா. நைட்டு 2 ஆப்பிள், 2 வாழைப்பழம், காலையில் ராகி கூழ், மத்தியானம் கொஞ்சம் காய்கறி, தயிர், சாயந்தரம் பசு பால். போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஆமா, இந்த அமைச்சருக்கு என்னாச்சு? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடனம் ஆடி இருக்காரு. அவடு ஜோடி நாங்களும் ஒன்ன கல்லுக்கு போனானா. அவரே பாவம் வயிற்று அழுதுட்டு இருக்காரு. தனாரினாமா, இந்த அமைச்சரே காலையிலேருந்து வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதுக்கு ஒரே சொல்யூஷன், வீட்டில் சமைச்ச உணவு தான் ராஜா. இன்னைக்கு நாம இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைச்சு சாப்பிட்டா நாளைக்கு நாம கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. சபாஷ் தனரினாமா, சபாஷ் தனரினாமா. எங்க அறிவு கண்ணை திறந்துட்டேன். அறிக்கண்ணா அங்க இருக்குது. நீ ஒரு மங்குடி அமைச்சர்னே அடிக்கடி நிரூபிக்கிற. இந்த நாடகத்தின் மூலம் நாம் ஒரு நல்ல செய்தியை அறிந்தோம். வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது நம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது.
அதைப்போல் தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்காமல் எளிமையாக வாழ்வது நல்ல பழக்கம் என்பதை இந்த நாடகம் எடுத்து காட்டுகிறது. ஆரோக்கியமான உணவு மற்றும் எளிமையான வாழ்க்கை நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். நன்றி.